வாங்க வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வேர்க்கடலை வறுத்து எடுத்துக்கோங்க. தோல் எடுத்துட்டும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தோலோடு சேர்த்துக்கிட்டேன், கொஞ்சம் டைம் ஆகிடுச்சுன்னுட்டு. இது கூடவே ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு 7லேருந்து 8 பல் பூண்டு, 6-7 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போது எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்ச புளி, பூண்டு, மிளகாயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எடுத்து இந்த வேர்க்கடலையோடு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் மட்டும் இல்லாமல் இதை வதக்கந்த மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா நல்லா மையும். சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு மிக்ஸி ஜார்லேயே தேவையான அளவு தண்ணி ஊற்றி சட்னியில் கலந்துக்கோங்க. இதுக்கு நான் இதை வதக்கின எண்ணெயே மீதி இருந்தது, அதிலே கடுகு சீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.